வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வழக்கம். அதிகாலையிலேயே நகர்வலம் மாதிரி அப்படி போவாரு. கொத்து மதிப்பா ஏதாவது ஒரு வீட்டை போய் கதவை தட்டுவாரு. அந்த கதவை திறந்து, அந்த வீட்டு கதவை யார் முதல்ல திறந்து வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாரு. ஏதாவது பொன்முடி ஏதாவது ஒண்ணு கொடுப்பாரு. அப்படி வழக்கமான நடந்துகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் அப்படி போறாரு. ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுல ஒரு விவசாயி அவர் கதவை திறக்கிறாரு. மன்னர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் உடனே பரிசும் கொடுக்கிறாரு. வாங்கிக்கிட்டு விவசாயிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. ராஜா கொடுத்துட்டு அங்கிருந்து வர்றாரு. வர்ற வழியில ஒரு மாடு முட்டை பாக்குது. அவரை பயத்துல ராஜா கீழே விழுந்துடுறாரு. அப்ப தலையில அடிபட்டுறது. இவருக்கு கோவம். விறுவிறுன்னு அரண்மனைக்கு வர்றாரு. அமைச்சரே, நான் இன்னைக்கு காலையிலே அந்த விவசாயி முகத்துல தான் முழிச்சேன். அவனை கூட்டிட்டு ஒரு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆட்கள் அனுப்பி விவசாயம் வந்துடுறாரு. அவருக்கு மரண தண்டனைன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த விவசாயி சொல்றார், ராஜா, இன்னைக்கு காலையில நீங்க ஏன் மூஞ்சில முழிச்சதுனால உங்களுக்கு நெத்தியில தான் காயம். ஆனா இன்னைக்கு காலையில நான் உங்க முகத்துல முழிச்சேன், அதனால எனக்கு மரண தண்டனை அப்படின்னார. இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதனையும் வளர்ப்போம். நன்றி.